எங்கள் லிஸ்டுக்கு மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, ஆண்டவரே, இதோ கடந்த வாரங்கள் முழுவதும் என் தேவனாய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே சுவாமி எங்களை வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் போக்கின வாரத்திலும் எங்களோடு என் தேவனாய கர்த்தர் கூட இருந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற செயல்களும் தகப்பனே என் தேவனாய கர்த்தரின் பிரசனம் எங்களோடு இருந்தே நாங்கள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் ருசிக்க முடிந்தது. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே உமது மன்னாவை கேட்பதற்காக என் தேவனாய கர்த்தர் இதோ நாங்கள் சிறு குடும்பங்களை கூட்டி ஆண்டவரே அதோ தாசன் தருகிற செய்தி ஆண்டவரே கேட்க என் தேவனாய கர்த்தர் உதவி செய்திருக்கிறதே அதற்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை நாங்கள் சிறு குடும்பமாக இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இன்னும் யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்கள் ஆண்டவரே சரியான நேரத்திற்கு வந்து உங்கள் சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே சுவாமி அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே இதிலே பங்கு பெற்று ஆண்டவரே சுவாமி உமது பிரசனத்திலே ஆண்டவரே எல்லாரும் மூழ்கி இருக்க உதவி செய்யுங்க ராஜா. சுவாமி, நாங்கள் இந்த வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, உமது செய்தியை கேட்க மாத்திரமல்ல ஆண்டவரே, இதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கவும் சுவாமி தகப்பனே அதன்படி ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருந்து வாழ உதவி செய்யுங்க ராஜா. அது கூடுதலில் யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ எல்லாரையும் ஆண்டவர் நல்ல நேரத்தில் கூட்டி சேர்க்க வேண்டுமா கிஜிமன் ராஜா. பங்கேற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சகப்பனே பாதத்தில் கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க. இந்த நேரத்தை ஆண்டவர் சுவாமி நல்ல நேரங்களாக நாங்கள் பயன்படுத்தவும் ஆண்டவரே நாங்கள் சுவாமி ஏதோ கடமைக்கு நாங்கள் இதை கலந்து கொள்ளாமல் ஆண்டவரே உமது வேதத்திலே ஆண்டவர் சுவாமி நாங்கள் நிலையாக இருந்து தியானிக்க இந்த வணக்கத்தை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சுவாமி எல்லா சூழ்நிலையும் இந்த பாதத்தில் கொடுக்குற ஆண்டவரே நீங்களே பொறுப்பு நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தினால் கெஞ்சி கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம தலைப்பின் கீழே போகலாம். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகேங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். லோட் வந்து வாங்கிட்டு வா. சரிங்க விஷயம். என்னன்னு தெரியல விஷயம். நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வரேங்க. ஒருவேளை இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தாலும் அப்படி இருக்கும் சார். அப்படி உங்களுக்கு லேப்டாப்ல ஓப்பன் ஆயிடுச்சுல சார்? ஓப்பன் ஆயிடுச்சு சார். என்னால பேக் டு த மீட்டிங் போக முடியல. வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிருக்குது, அதை க்ளோஸ் பண்றதுக்காக போனேன். பட் என்னால இப்போ வந்துட்டேன் சார். ஓகே சார். ஸ்கிரீன் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியலங்க சார். இன்னும் தெரியலங்க. ஓகே சார், இப்போ தெரியுங்க சார். ஓகேங்க சார். நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிற தலைப்பு ஏன் என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நம்ம நிறைய தடவை பார்த்தோம்னா ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இல்லை என்னுடைய ஒரு தேவையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள், இன்னும் ஒரு சில வருஷங்கள் கூட ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனாலும் நிறைய நேரத்தில் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறது இல்லை. ஏன் நம்ம ஒரு ஜபத்தை தேவனுக்கு தேவ சமூகத்துல ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது தேவன் அதற்கு ஏன் அவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார்? அதனால அப்படின்னா எதனால கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறத குறித்து தான் இந்த நாள் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பின்குள்ள போறதுக்கு முன்பாக 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 116 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும்
கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். ஸோ சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெபம் பண்ணேன், கடவுள் என்பது என்னுடைய சத்தத்தை கேட்டார், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஆனா நிறைய நேரத்துல நம்ம பண்ற ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றதுன்னா பதில் கொடுக்கறது இல்லை. இன்னொரு வசனம் கொடுத்தா கூட வாசிக்கலாம். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஸோ தேவன் வந்து எந்த காலத்திலையும் நம்ப தகுந்தவர். நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்த, சின்ன சின்ன விஷயத்த கூட அவர்கிட்ட சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஸோ இந்த 2 வசனங்களை வச்சு பார்த்தோம்னா, தேவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும், எதுவாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம இந்த 2 வசனங்கள் குறித்து பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நம்மளுடைய ஜெபத்துக்கு ஒரு சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது இல்லை, ஒரு சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. நம்ம எவ்வளவு வருஷம் பண்ணாலும் அதுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பிற்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, மலை வேலைக்காக உண்மை துதித்து ஆராதித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக உமது சமூகத்துல கூடி உமது சத்திய வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி கொடுங்க. பேசுகிற அடிமையை மறைங்க, தேவன் வெளிப்படுங்க. இந்த சத்தியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க, எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க, நாங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு இந்த சிறிய தலைப்பு பிரயோஜனமாக இருக்க தேவன் கிருபை செய்யும் சுவாமி. எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது ஒரு 5 கருத்து கீழே நம்ம இந்த தலைப்பு 5 கருத்து கீழே இந்த டாபிக்கை நம்ம பார்க்கலாம். முதலாவது ஒரு கருத்து, நம்ம ஒரு ஜெபத்தை செய்யும்போது என்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ என்னுடைய விருப்பத்திற்கு நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக நான் கேட்கலாம், இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல மற்றவங்களுடைய மனம் திரும்புதலுக்காக கேட்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தேவனுடைய சித்தம் ஒரு மனுஷனுக்காக இப்ப நாம இருக்கிறோம், ரொம்ப நாளா ஒருத்தர் வந்து பைபிள் ஸ்டடிக்கு வராமல் இருக்கிறார், அவரை நம்ம ஜெபத்துல வைக்கிறோம். ஸோ அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். இல்ல என்னுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களா இருக்கலாம். அது மாதிரி என்ன சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நான் வந்து ஒரு ஜெபத்தை செய்யறேன்னா, இல்ல எனக்கு என்ன தேவையோ அதை ஜெபிக்கிறேன்னா, அதுக்கு ஜெபிக்கிறேன்னா அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி ஒரு எந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்குறாருன்றதை பார்க்கிறோம். முதலாவது பார்க்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன்னா அது தேவனுக்கு பிடிச்சமானது, ஊழியத்துக்காக, இல்ல தேவனுடைய சபையுடைய பக்தி விருத்திக்காக, இல்ல ஆத்தும ஆதாயத்துக்காக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு ஜெபத்தை வச்சோம்னா தேவன் என்ன பண்றாரு, அதை கேட்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஒரு ஜெபத்தை வைக்கிறத விட தேவனுக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய சபையின் பக்தி விருத்துக்காக, இல்ல எனக்கு ஒரு சத்தியம் புரியல அப்படிங்கிறதுக்காக, இல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணணுங்கிறதுக்காக, இல்ல ரொம்ப நாளா ஒருத்தட்ட சத்தியம் சொல்லிட்டு இருக்கோம், அவர் வந்து இன்னும் சத்தியத்துக்குள்ள வரலைங்கிறதுக்காக, இந்த மாதிரி தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு ஜெபத்தை நம்ம வைத்தோம்னா தேவன் என்ன பண்றாருன்னா உடனே அதற்கு செவி கொடுக்கிறாருங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து பாக்குறோம். அது மாதிரி ஒருத்தவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார், ரொம்ப வருஷமா கொடுக்கல, இப்ப கொடுத்திருக்கிறார். யார் அந்த அவங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏற்கனவே இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10, 11, 17 வசனங்களை வாசிப்போம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரை குறித்து பார்க்குறோம்னா அண்ணாவை குறித்து பார்க்குறோம். அண்ணாவுக்கும் அவங்களுடைய சக்களத்தி, இவங்க 2 பேரும் வருஷம் தான் கணவரோட எங்க வருவாங்கன்னா எருசலேம் ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து, அதாவது அண்ணாவுடைய சக்களத்தி, அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இதுல பைபிள்ல சக்களத்தின்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண, நிறைய குழந்தைகள் இருக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லை, மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அந்த எருசலேம் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இதை குறித்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை. ஆனா இந்த வருஷம் வரும்போது அவங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி
உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதற்கு ஏலி சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஏலி யாருன்னா அவன் தான் பிரதான ஆசாரியன். இப்போ ஒவ்வொரு வருடமும் எனக்கு குழந்தை வேணும்னு தான் அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை. அப்ப அங்க என்ன பிரச்சனைனா, ஏலிக்கு வயசாயிட்டு போகுது, கண்ணு பார்வை கம்மி ஆயிடுச்சு. அங்க தேவனுக்கு ஊழியக்காரன் கிடையாது, தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்யற ஊழியக்காரன் கிடையாது. அப்ப அந்த ஊழியக்காரனுக்காக தேவன் யாரை செலக்ட் பண்ணலான்னு, யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, முதல்ல எனக்கு பிள்ளைய கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் ஒரு ஊழியக்காரன் வேணும்னு யாராவது கேட்பாங்களா? அதுக்காக தான் இந்த அம்மாவுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வருடம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே கடவுள் என்ன பண்றாரு, ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாரு. அந்த ஆண் பிள்ளையை தான் சாமுவேல்ங்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்னுடைய சித்தம், எனக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்னு நான் கேட்கறத விட, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா அதை நான் என்ன பண்ணுவேன், ஊழியத்துக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுக்கு ஊழியக்காரர் கிடையாது. அதுக்காக ஒரு மனிதர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கிறார். அப்போ ஒரு என்னுடைய சித்தம், இப்ப நம்ம எந்த விஷயத்துல இருந்தாலும் என்னுடைய சித்தத்தை விட முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் மீதியையும் தேடுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அதற்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இப்படி ஜெபம், ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேட்காம அவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க சாத்தான் ஒருத்தன் பக்கத்துல இருந்துகிட்டு என்ன சொல்லுவான், அவதான் கேட்கலையே, நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அதனாலதான் திரும்ப 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 நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வல்லமையான ஜெபம் அவனுடைய அந்த மறுத்து பேசுதலை அமுக்கிட்டு கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறதுக்கு இடம் கொடுக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்னா, அவருடைய சித்தத்திற்கு ஜெபம் பண்ணணும். அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய சபைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய ஊழியக்காரர்களுக்காக, சத்தியம் புரியலங்கிறதுக்காக, ஒரு ஆத்மா சத்தியத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்றது தேவனுக்கு பிடித்தமான ஜெபம். அதற்கு என்ன பண்றாருன்னா, அவர் பதில் கொடுக்கிறார். இப்போ ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா, நான் அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணலைங்கிறத நம்ம முதலாவது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது கருத்து, என்ன நோக்கத்திற்காக நான் ஜெபம் பண்றோம், ஒரு ஜெபம் பண்றேன் என்ன நோக்கத்திற்காக, அதுதான் இப்ப பார்த்தோம். என்னுடைய தனிப்பட்ட விஷயத்திற்காகவா இல்ல சபைக்காக அப்படிங்கிறது நம்ம ரெண்டாவது கருத்து என்னன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2வது வசனம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். சோ என்னுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. இப்ப நான் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனா தேவன் என்னுடைய அந்த நோக்கத்தை, மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை என்ன பண்றாருன்னா, அவர் நிறுத்து பார்த்து, நான் எதை மனசுல வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றதை நிறுத்து பார்த்து அதை என்ன பண்ணுவாருன்னா அவர் செய்வார். இப்போ என்னுடைய வாயில சொல் பிறவாததற்கு முன்னே நான் என்ன கேட்க போறேங்கிறது அவருக்கு தெரியும். அந்த ஜெபம் அவருக்கு பிடித்தமான ஜெபம். அப்போ நான் எந்த நோக்கத்திற்காக ஜெபம் பண்றேன் அதை நம்ம பார்த்தோம். எந்த நோக்கத்திற்காக ஜெபம் பண்றோம். கடவுள் இப்போ நம்ம நிறைய பேருக்கு வரங்களே கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்குன்னா ஒரு சிலருக்கு பேசுற வரம், ஒரு சிலருக்கு பாடுற வரம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வசனத்தை பிரித்து அதுக்கு வியாக்கியானம் பண்ற வரம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வரத்தெல்லாம் நம்ம எதற்காக யூஸ் பண்றோம்? என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய சுய பெருமைக்காக யூஸ் பண்றோமா, அதை தேவனுக்கு என்று யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கறது போல, நான் என்ன நோக்கத்திற்காக ஜெபம் பண்றேங்கிறத என்ன பண்றாருன்னா தேவன் சிந்திச்சு பார்த்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாருன்னா அவர் பதில் கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன நோக்கத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ என்னுடைய நோக்கம் என்ன? நான் வேற ஒரு நோக்கத்திற்காக ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும், நான் ஒரு கார் வாங்கணும், அது பண்ண வேணாம்னு சொல்ல வரல. பட் எதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ என்ன நோக்கத்திற்காக ஜெபம் பண்றோம்? யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ ஜபத்திலே 2 ஜபம் இருக்கு. ஒன்று தேவனுக்கு பிடிச்சமான ஒரு ஜபம், இன்னொன்று தகாத விதமாய் ஜபம் பண்றது. எக்ஸாம்பிள், சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இந்த லாட்டரி டிக்கெட் விழணும், அந்த லாட்டரி டிக்கெட்டை போய் கோயிலுடைய பீடத்துலலாம் வச்சு எடுத்துட்டுலாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எது தேவையில்லையோ, தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றதை என்ன பண்றாருன்னா கடவுள் கேட்கறது இல்லை. அப்போ ஜெபம் பண்றதுக்குன்னு
ஒரு மெத்தடு இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இதுக்காக தான் ஜெபம் பண்ணணும், முதலாவது இதை கேட்கணும், பின்பாக தான் மற்ற விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்போ என்னுடைய ஜெபம் தகாத விதமாய் தேவையில்லாத விஷயத்திற்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் என்ன பண்ணப்படாதுன்னா கேட்கப்படாது அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்தா பார்க்கணும். நம்ம முதல் கருத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணுங்கிறது. ரெண்டாவது, நான் என்ன நோக்கத்திற்காக ஜெபம் பண்றேன், என்னுடைய ஜெபம் தகாத விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கருத்து. இன்னொருத்தன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கெட்டு போகணும், அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜெபம் பண்றவங்களா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சபிக்கிறது மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு தான் இதுல இருந்து புரிஞ்சு. அப்புறம் மூன்றாவது கருத்து பாத்தீங்கன்னா, நான் ஜெபம் பண்றேன் ஆனா சத்தியத்தின்படி வாழலை, அவருடைய வார்த்தைகள் என் மனசுல இல்லை, நான் சத்தியத்தின்படி இல்லை, தேவனுக்கு பிரியமா வாழலை, ஆனா நான் ஜெபம் பண்ணி அதை கேட்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரா? இப்போ என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, அது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, அந்த 10 பேர்ல ஒருத்தர் கேட்குறாங்க, இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, இல்லை எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதுல யார் எனக்கு உண்மையா இருக்கிறாங்க, நான் சொல்றதை கேட்டு நடக்கிறாங்க, அவங்களுக்கு தானே இயற்கையாவே நம்ம கொடுப்போம். மற்ற 9 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, யாருக்கு கொடுக்கணுமோ யார் நமக்கு உண்மையா இருக்கிறாங்களோ. ஸோ அதே போலதான் தேவனிலும் அவருடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால்தான் என்ன பண்ணுவார்னா அவர் ஜெபத்தை கேட்பார். இப்போ நான் சத்தியத்துல இல்லை, நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றேன், ஆனா நான் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன்னா அவர் செய்வாரா அப்படின்றா இதுல பார்ப்போம். 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. இப்போ தேவன் யார் மேல நோக்கமா இருக்கிறாருன்னா, யாரு நீதிமான், யாரு பரிசுத்தமா வாழ்றன்னு நினைக்கிறாங்க, யார் தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்களோ அவங்களுடைய வேண்டுதலுக்கு தான் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கவனமா கேட்கிறாரு. ஆனா தீயவர்களுக்கு, துன்மார்க்கருடைய அவருடைய முகம் விரோதமா இருக்கிறது. துன்மார்கள் செய்யற ஜபத்தை என்ன பண்றாருன்னா அவர் கேட்கறது இல்லை. நிறைய நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய முகத்தை போய் மேகங்களின் மேல் மூடிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னா நீதிமான்கள் ஜெபம். அவருடைய சத்தியத்தின் பேர்ல யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ, அவருடைய வார்த்தைகளை மனசுல வச்சு வச்சு யார் அவங்க வாழ்றாங்களோ அவர்களுடைய ஜெபங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா கேட்கப்படுகிறது. அவங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கு தான் தேவன் கவனமா இருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கூறார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கூறார். இப்ப என்னுடைய சரியான முறையில வாழ்க்கையில் வாழல, தேவனுக்கு பிரியமான வகையில நான் வாழல அப்படின்னா என் ஜெபம் என்ன பண்ணாதுன்னா கேட்கப்படாது. அப்போ என்னுடைய ஜெபம், யாருடைய ஜெபத்துக்கு கடவுள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி வாழ்றவங்க, அவங்களுடைய ஜெபத்தை தான் கேட்கிறாருங்கிறத நம்ம மூன்றாவது கருத்தா பாக்குறோம். ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, நான் தேவனுக்கு பிரியமா வாழல, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கல அப்படின்னா என்ன பண்ண மாட்டாது, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது நம்ம மூன்றாவது கருத்தா இதுல பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:29 பாத்தீங்கன்னா, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். இப்ப நான் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு என் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நான் சொல்றேன்னா எப்படி கடவுள் எப்படி கேட்பார்? ஸோ கடவுள் நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் கேட்கிறார். ஆனால் நான் மற்றவர்களுடைய பார்வைக்கு நான் நல்லவனா தெரியலாம், ஆனா என்னுடைய இருதயத்தை யார் நிறுத்து பார்க்கறான்னா தேவன் நிறுத்து பார்க்கிறார். சரி, என்னோட இருதயத்தை அவர் அறிவார். அப்போ மற்றவர்களுக்கு முன்பாக நான் துன்மார்க்கனா நல்லவனா நீதிமான் மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் செய்யற ஜெபமும் என்ன பண்ணாதுன்னா கேட்கப்படாது. இப்ப நான் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நான் எப்படி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்க முடியும்? அப்போ நீதிமான்கள் ஜெபத்தை தான் கடவுள் கேட்கிறார், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார் அப்படிங்கிறது. இன்னொரு வசனம் கூட யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழணும். நான் அவர் திராட்சை கொடினா அவர் திராட்சை செடி, நான் கொடினா நான் அவரோட சேர்ந்து இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நான் வாழும்போது தான் நான் எது கேட்டாலும் என்ன பண்ணுவேன்னா கொடுப்பார். அதுவும் கேட்டுக்கொள்வது எதுன்னா மெயினா ஆவிக்குரிய வாழ்க்கை, பாவத்தை ஜெயிக்கணும், நான் பாவம் செய்யக்கூடாது, பாவ சிந்தனை என் மனசுக்குள்ள வரக்கூடாது, எனக்கான ஆத்துமாக்களை கொடுங்க, எனக்கு இந்த ப்ராஃபஸி புரியலை, தீர்க்க தரிசனம் புரியல, எங்களால் நேரத்தோடு எழுந்துச்சு குடும்ப ஜெபம் பண்ண முடியல, நைட்லேயும் குடும்பமாக ஜெபம் பண்ண முடியல, ஒவ்வொருத்தரும் வரமாட்டாங்க, ஒருத்தர் போய் தூங்கிடுறாங்க, இந்த மாதிரி
எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவியா இருக்கணும், அந்த விஷயத்தை நான் கேட்கும் பொழுது எனக்கு என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு என்னுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்குது. ஆனா மற்ற என்னுடைய துன்மார்க்கமான அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு நான் கடவுள்கிட்ட ஜெபம் செய்யும் பொழுது என்ன பண்ண முடியாதுன்னு ஜெபம் கேட்கப்பட மாட்டேன். அடுத்த கருத்து, நான்காவது கருத்து, என் இருதயத்துல பெருமை அல்லது தாழ்மை ரெண்டுல எது இருந்தா கேட்கப்படும்னா, இருதயத்துல பெருமையை வச்சுக்கிட்டு நான் கடவுளுக்கு முன்னாடி ஜெபம் பண்றேன் அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாது. இப்போ கடவுளுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம மண்டியிடணும். மண்டியிட்டு தாழ்மையாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம செய்கிற ஜெபம் தான் கேட்கப்படும். நிறைய நேரத்துல நம்ம வந்து மண்டிட்டு கடவுளுக்கு முன்னாடி ஜெபம் பண்றது இல்லை. நம்ம ஒரு யாராவது ஒரு ஹையர் அபிஷியல்ஸை பார்க்க போனா கூட எவ்வளவு தாழ்மையா போறோம், வணக்கம் போடுறோம், அவங்க உட்கார சொன்னாதான் சேர்ல உட்காரணும். ஆனா கடவுளுடைய சமூகத்துல நம்ம அமரும் போது நம்ம நிறைய நேரத்துல உட்கார்ந்துட்டே பண்றோம். ஒரு சிலர் செருப்பு போட்டு கூட ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் செருப்பு போட்டு கூட ஆலயத்துக்குள்ள போவாங்க. அப்போ என் இருதயத்துல பெருமை இருக்கு, நான் கடவுளுக்கு முன்னால என்னை தாழ்த்தலை அப்படின்னா என்னோட ஜெபம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்கப்பட மாட்டாது. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நான் ஜெபம் பண்ணும் பொழுதோ கடவுளுடைய சமூகத்தில் அமரும் பொழுதோ தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே தாழ்மையா இருக்கணும். கடவுளுடைய சமூகத்தில் மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தாழ்மையா தான் இருக்கணும். அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, நடவடிக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைக்குள்ளதான் இருக்கணும் ஒழிய நம்ம வந்து நம்மள்கிட்ட படிச்சிருக்கிறோம், இல்லை நம்ம வந்து ஜாப்ல இருக்கிறோம், இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், எந்த நிலையில இருந்தாலும் நம்ம வந்து தாழ்மையா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள், அவருடைய குணம் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி தாழ்மையா இருந்தாதான் கடவுள் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார். லூக்கா 18:11-13 நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். பரிசேயன்கிறவங்க அந்த யூத சமூகத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கிறவங்க, ஆயக்காரங்கிறவங்க ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறவங்க. சரி, 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்றான்னு பாருங்களேன். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த ஆயக்காரன் வந்து கரெக்டா தான் இருக்கணும். அவனோட விஷயத்துல 10 ரூபாய் சம்பாரிச்சா 1 ரூபாய் கொடுத்துருவான். வாரத்துல 2 நாள் வந்து உபவாசம் பண்றது உண்மைதான். ஆனா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்றது இல்ல, எந்த தப்பும் பண்றது இல்ல. கரெக்டா நேர்மையா தான் அவர் போறாரு. அவருக்கு என்ன அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லுதோ அந்த சட்டத்திட்டங்கள் படிதான் அவர் வந்து நடக்கிறார். கரெக்டா அவரை வந்து கடவுளுடைய ஆலயத்துல போய் கரெக்டா அவரை வந்து அவருக்கு ஜெபம் பண்ணி அவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்றாரு. அவரை போயிட்டு அவருக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. தசமபாகம்லாம் கரெக்டா கொடுக்குறாரு. பொய் சொல்றது இல்லை, திருடுறது இல்லை, உபச்சாரம் பண்றது இல்லை, எதுவுமே அவர் பண்றது இல்லை. ஆனா அவர்கிட்ட என்ன இருக்குன்னா மேட்டிமை இருக்கு, பெருமை இருக்கு. சொல்லும் போதே பாத்தீங்கன்னா இந்த ஆயக்காரன் மாதிரி நான் மோசம் கிடையாது, நான் 2 தடவை வந்து என்ன பண்றேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், என்னுடைய வருமானத்திலாம் தசமபாகம் கொடுக்குறேன், இப்படிதான் அவர் வந்து பேசுறாரு. ஆனா அந்த ஆயக்காரங்கிறவன் மோசமான ஆள் தான். வரி வசூல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி தான் வந்து போட்டுக்கிறான். ஆனாலும் அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, ஆலயத்துக்கு போகும்போது தான் குற்றவாளிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா பரிசேயன்கிட்ட குற்றவாளிங்கிற எண்ணம் இல்லை. அவன் வந்து நிமிர்ந்து நின்று கடவுள்கிட்ட போய் சொல்றான், நான் ஒரு தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஆயக்காரன் வந்து ஆலயத்துக்குள்ள போறதுக்கே துணியில, அவனுக்கு அதுக்கே மனசு வரல. ஏன்னா அவன் வந்து தன்னை பாவின்னு உணர்றான். இப்ப ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். சார், 2 பேர்ல யாரு வந்து நீதிமானாக்கப்படுறாங்கன்னா ஆயக்காரன் தான். ஏன்னா ஆலயத்துக்கு போகும் பொழுது என்ற எண்ணம் இருக்கணும்னா தாழ்மை இருக்கணும், நான் பாவிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இப்பவும் நம்ம ஆலயத்துக்கு போறோம்னா என் மனசுல பாவிங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு வகையில பாவம் செய்யணும். பெரிய பெரிய பாவம் செயல்கள்ல நான் செய்யலைனாலும் என்னுடைய சிந்தனைகள்ல, என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய பார்வையில, என்னுடைய பேச்சுல என்ன பண்றேன்னா தினந்தோறும் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே தான். ஒவ்வொரு நிமிஷமும் செய்யணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு வாயிலேருந்து வர வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துறது மாதிரி இருக்கலாம். நான் பாஸ், நீங்க வந்து வேலைக்காரங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்ல இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிருக்கணும்.
அப்ப நான் ஆலயத்துக்கு போகும்போது என்கிட்ட வந்து குற்ற உணர்ச்சி இருக்கும். ஏன்னா தேவனை பார்க்க போறேன். அப்ப நான் ஒரு பாவிங்கிற இந்த ஆயக்காரனுடைய மனசு என்கிட்ட இருக்கணும் மொழிய இந்த பரிச்சையின் மாதிரி நான் வந்து நல்லவங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது, ஆலயத்துக்கு போகும்போது நம்ம கடவுள்கிட்ட கூனி குறுகி மண்டிட்டு தான் நம்ம வந்து தாழ்மையா தான் ஜெபம் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு மனுஷன்கிட்ட பெருமை இருக்கும்பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஜெபத்தை கேட்கறது இல்ல, தாழ்மை இருக்கிறவனோட ஜெபத்தை தான் வந்து கேட்கிறாருங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவன் மிகப்பெரியவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் வந்து அவருடைய எல்லாத்தையுமே அவருக்கு கீழே தான் நான் வந்து வச்சு பார்க்கணும். நான் உயிரோட இருந்திருக்கிறேன்னா நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, இல்ல தேவனுடைய கிருபையினால தான் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத விட நம்ம சொல்லும் போதே இல்ல நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், தேவனுடைய கிருபையினால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம தேவனை உயர்த்திக்கிட்டு நம்மளை வந்து தாழ்த்தும் பொழுது என்ன பண்றாருன்னா தேவன் நம்ம வந்து தேவனுக்கு அந்த கனத்தை கொடுக்குறோம். ஸோ என்னால ஒண்ணுமே ஆகாது. நான் நான் ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு ஜீரோ. ஆனா நான் ஒரு சாம்பல் மாதிரி இல்ல மணல் துகள் மாதிரி, தேவன் பெரியவர் அப்படின்னு நம்ம வந்து அவரை உயர்த்தி அவருக்குள்ள நம்மளை வைக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு, நம்ம உயர்த்துறார், நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறார், நம்மளுடைய ஜபங்கள் என்ன பண்ணுதுன்னா கேட்டுப்படுது. அப்ப தேவ சமூகத்துல நம்ம வந்து தாழ்த்தணும். எந்த கிரெடிட் எனக்கு வந்தாலும் அந்த கிரெடிட்டை தேவனுக்கு கொடுக்கணும். என்னுடைய சுய பலத்தினால இது எனக்கு கிடைச்சது, இதை வந்து நான் செஞ்சேன். ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது கையெடுத்து கும்பிட்டு உங்களால தான் என் புள்ள வந்து பொழைச்சான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்ல என் கடமையை தான் நான் செஞ்சேன். ஆனா சுகத்தை கொடுத்தவர் கடவுள் தான். வெறும் வைத்தியம் தான் என்னால பண்ண முடியும். ஒரு பிறப்போ இறப்போ உயிரோ சாவோ ஜீவனோ நம்ம கையில கிடையாது, அது தேவனுடைய கையில. ஸோ எல்லா கிரெடிட்டையும் நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்னா தேவனுடைய கரத்துல இருந்து தேவனுக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணுங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ பெருமையிட்டு இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும். எதையா இருந்தாலும் நான் தேவனுக்கு தான் முதல், எல்லாமே தேவனால் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லணுங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. அடுத்த கருத்து பாத்தீங்கன்னா இடைவிடாத ஜெபம். எனக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சத்தியத்துல வரணும் அப்படின்னு கேட்கிறேன், அவங்க வரல, எதிர்த்து நிக்கிறாங்க. இப்போ எங்களுடைய ரிலேட்டிவ்லயும் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு ஜெபமாலை உருட்டுறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோன்ல வந்து மாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து அவங்களுக்காக ஒரு மாசம் ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வரலன்னு நான் எரிச்சல் அடைகிறேன். நிறைய இடத்துல நான் எரிச்சல் அடைகிறேன். ஸோ அப்படி இல்லாம தொடர்ச்சியா நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கடவுள் என்னைக்காவது அந்த ஆத்மாவை நம்மகிட்ட கொடுப்பார். இப்போ இடைவிடாத சோர்ந்து போகாத ஜபம். ஏன்னா நான் ஜபம் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் கேட்கல, அவங்க பரலோக பாதையில நடக்கணும், அவங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஜெபம் அந்த ஜபத்துக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்ல அவன் என்ன பண்ணுவான்னா வேலையை காமிப்பான், சாத்தான் ஒரு வேலையை காமிப்பான். அப்போ அவனுடைய அந்த விஷயத்த நான் ஜெயிக்கணும்னா வல்லமையாக உறுதியாக தொடர்ந்து இடைவிடாம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜபம் கேட்கப்படும். பவுல் என்ன ஆலோசனை நமக்கு சொல்றாருன்னு பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 18வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ச்சியா ஒரு காரியத்துக்காக, ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவங்க வர்றாங்க. எத்தனையோ இடத்துல நம்ம சாட்சியை அதை வந்து பாக்குறோம். 8 வருஷம் பண்ணாங்க, 10 வருஷம். எனக்கே ஒருத்தர் 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அப்போ தொடர்ச்சியா நம்ம ஒருத்தருக்காக விடைவிடாமல் நம்மளுடைய பர்சனல் ஜபத்துல, தனி ஜபத்துல நம்ம அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சத்தியத்துக்குள்ள வருவோம். இப்ப எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. அப்ப தொடர்ச்சியா இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் என்ன பண்ணும்னா கண்டிப்பாக கேட்கப்படும். ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனம் மாறுவாங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்த கருத்து, நமக்கு எது சிறந்தது? நான் எல்லாத்தையும் கேட்கலாம், எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், எனக்கு இதை கொடுங்க. ஏன்னா எனக்கு பின்னால ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு இடத்தையே வாங்க போறேன், அந்த இடம் எனக்கு வேணும், அந்த இடத்துல நான் இதை பண்றேன் அதை பண்றேன், நம்ம கடன் ஜெபம் கேட்கலாம். ஆனா அந்த இடத்துனால எனக்கு பின்னால நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா, எனக்கு எது சரி எது தப்பு,
அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அப்போ கடவுளுடைய பிள்ளையாகிய எனக்கு எது சரி எது தப்பு. ஒரு வீடே வாங்கலாம்னு இருக்கிற ஒரு இடத்துல இந்த வீடு இந்த இடத்துல வாங்கலாமா வேணும், அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன சிக்கல்கள் அதுல இருக்கு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணும், தேவனுக்கு தெரியும். இப்போ எனக்கு எது சிறந்தது எது சரி வராதுங்கிறது தேவன் தெரியும். அப்போ இந்த என் பிள்ளைக்கு இது ஒத்து வராதுன்னா தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா அது கொடுக்க மாட்டார், நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும். அப்போ ஒரு தொடர்ச்சியான ஒரு ஜெபம் பண்ற ஒரு விஷயத்துக்காக கிடைக்கலன்னா தேவனுக்கு இதுல சித்தம் இல்லை, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் தேவன் நமக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். இப்ப எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு, வல்லவராகி அவருக்கு. அப்ப எனக்கு எது தெரியும் எது வேணுங்கிறது அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்களேன். இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேங்க. அந்த இடம் வந்து ஒரு வீடு. அந்த வீடு வந்து ஒருத்தர் குடியிருக்கிறாரு. எல்லாருக்கும் அவர் யாருன்னு தெரியும். நாங்க வந்து அந்த வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு ஏரியால தான் வாடகைக்கு குடியிருந்தோம். அப்போ காலையில பூசைக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த இடத்துக்கு வரும்போது நான் வீட்டுக்காரமாட்ட சொல்லிட்டு போவேன், "சார், இந்த வீடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கு நல்ல மெயினான இடத்துல இருக்கு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவேன். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள்ல அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அது வந்து நாங்க கற்பனை கூட பண்ணல அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது. நமக்கு கற்பனை கூட நான் பண்ணல அந்த இடம் நமக்கு கொடுப்பாரு கடவுள் அப்படின்ட்டு, கிடைக்கும்ன்றது கற்பனை கூட பண்ணல. ஆனா தேவன் நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த வீடு வந்து கடைசியில கிடைக்க வருது. அப்ப நான் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறது எனக்கு எது பிரயோஜனமா இருக்கும், எனக்கு எது உதவியா இருக்கும் தேவனுக்கு தெரியும். இப்போ நான் அது ஒரு நோக்கத்துக்காக அவர் கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நோக்கம், இவன் ஊழியம் செய்வான், ஊழியத்தை தாங்குவான் அப்படிங்கிற ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு சித்தம், நம்மளை பத்தின விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை வந்து அவர் வச்சு என்ன பண்றாருன்னா அந்த இடத்த அவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. இப்போ என்னுடைய தேவை, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்றேன், இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கும். இப்போ என்னுடைய இது மாதிரி எனக்கு இது தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையிலேயே எனக்கு தேவை இருந்தால் கடவுள் என்ன பண்ணுவார்னா அதுக்கு மேலேயே கொடுப்பார். ஆனா இது தேவை இல்லைன்னா என்ன பண்ணுவார், வேண்டாப்பா இந்த இடம் சிக்கல் வேண்டாம். இதே போல நான் இருந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தது முன்னால ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு இடம். அந்த இடத்துக்காக நான் என்னென்னவோ முக்கி பார்த்தேன், கடைசியில் அது கிடைக்கல. முன் போர்ஷன் மட்டும் தான் கிடைச்சது, பேக்ல இருக்கிறது கிடைக்கல. ஆனா இந்த இடத்த கிடைச்சது. ஸோ 2 இடத்த நான் ஆப்ஷன் கொடுத்தேன், ஆப்ஷன் வச்சிருந்தேன், ஒரு இடம் கிடைச்சது. இப்போ எனக்கு எது தேவை எது தேவையில்லை இது வந்து தேவனுக்கு தெரியும். இப்போ அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எனக்கு எது சரின்னு படுதோ அது தேவனுடைய பார்வையில சரியா இருக்கலாம், சரியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவர் வந்து எதிர்காலம் அவருக்கு தெரியும். அதனால எனக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவனை வேணாம் அப்படின்னு முடிவு கொண்டாருங்க புரிஞ்சுக்கலாம். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நான் சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிறேன், அவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு எது சரி எது தப்புங்கிறத அவர் டிசைட் பண்ணி இது கொடுக்கலாமா வேணாமான்றத அவர் செய்வார். அப்ப நான் ஜெபம் பண்றேன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட வேணாம். தேவன் வந்து அதுல வந்து அவருடைய சித்தம் இல்லைங்கிறத நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கலாம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்போ எனக்கு நான் ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். தேவன் என்ன பண்ணா அதை கொடுக்கலன்னா அது வந்து எதுக்காக, சமாதானத்துக்காக. அது தீமைக்கல்ல சமாதானத்துக்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ என்னுடைய ஜபம் கேட்கப்படுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, கடவுளை குறை சொல்ல முடியாது. நான் இத்தனை வருஷமா கேட்கிறேனே ஏன் எனக்கு இது கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுக்கு அதுல சித்தம் இல்லாம இருக்கலாம். அதனால எனக்கு பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரலாம். அதனால என்ன பண்றாருன்னா தேவன் வேண்டாம், இதை விட உனக்கு நல்லதா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு அலையன்ஸே பாக்குறோம், ஒரு அலையன்ஸ் பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த வந்து கடவுள்கிட்ட கொடுக்குறோம், இந்த அலையன்ஸ் வந்து எனக்கு செட் ஆகும்னா இந்த கொடுங்க, இந்த பொண்ணை கொடுங்க, இல்லை இந்த பையனை கொடுங்க, இல்ல எனக்கு வேண்டாம்னா விட்டுடுங்க அப்படின்னு நம்ம கடவுள் கடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது எல்லாம் கூடி வர்ற மாதிரி இருக்கும். கடைசியில என்ன பண்ணுன்னா கடவுள் தட்டி விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இருந்து கொடுக்கும். அப்போ ஐயோ இது முறிஞ்சு போச்சேன்னு வருத்தப்படுறத விட, வேணாம் இதுக்கு தேவனுக்கு சித்தம் இல்லை, இந்த பொண்ணுனாலேயும் இந்த பையனாலேயும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்காது, அதனால தேவன் என்ன பண்றாருன்னா வெட்டி விடுறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அப்போ ஒரு காரியம் நடக்கலைங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனிடத்துல முறையிடக்கூடாது, ஏன் என் ஜெபத்துக்கு வேண்டுதல் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது, நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா
பவுலுக்கு சொன்ன பதில் ஒரு சில டைம்ல நமக்கு வருது. என்ன பவுலுக்கு சொன்ன பதில்? பவுலுக்கு வந்து கண்ணு தெரியல, ஊழியத்தை செய்ய முடியல சரியா. ஏன்னா பார்வை வந்து அவருக்கு சரியா தெரியல. இந்த பார்வைக்காக அவர் என்ன பண்றாருன்னா, கடவுள்கிட்ட போய் 3 தரம் ஜெபம் பண்றாரு. ஆனா அவர் எத்தனை பேருக்கு உயிரை கூட கொடுத்துருக்காரு. ஒருத்தன் வந்து அந்த அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே விழுந்து, மேல் வீட்டுல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுவான். செத்து போனவங்க கூட ஒரு உயிரை கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு கண்ணுல பிரச்சனை, பார்வை குறைபாடு. அவருக்காக அவர் 3 தடவை ஜெபம் பண்ணும்போது கடவுள் என்ன சொல்றாருங்கிறத 2 Corinthians 12:9 வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் இதுல என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன சொல்ல வர்றாரு தேவன் அப்படின்னா, "அப்பா, என் கிருபை உனக்கு போதும். உனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சரி, என் கிருபை உன் கூட இருக்கு, என் பலம் உன் கூட இருக்கு. இப்போ உன் பலவீனத்துல என் பலம் இருக்கும்போது உனக்கு கண்ணு தெரியறதை விட என்ன பண்ணலாம், நீ அதிகமா செய்யலாம், நீ அதிகமா பலத்தோட இருப்ப." அப்போ ஒரு சில நேரத்துல எனக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி எடுத்துக்கோ. பவுலுக்கு சொல்ற மாதிரி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். அதனால நீ பலவீனமா இருக்காத நினைக்காத, நீ உன் பலவீனத்துல என் பலம் உன் கூட இருக்கு, அதனால உன்னால எல்லாம் பண்ண முடியும். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனம் என்கிட்ட ரொம்ப இருக்கா, என் ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னா அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கா இருக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல வந்து தங்குது. அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு பார்வையில நம்ம பார்க்க கத்துக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன டாபிக்ல பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ முதலாவது, நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளணும். அடுத்தது, நான் என்ன நோக்கத்திற்காக ஜெபம் பண்றேங்கிறது முக்கியம். மூணாவது, நான் அவருக்கு பிரியமா வாழ்றேனா, அவர் சத்தியத்துல இருக்கிறேனா, சத்தியத்தை விட்டு வெளியில இருந்துட்டு நான் ஜெபம் பண்ணா என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். நாலாவது நாலாவது கருத்து பாத்தீங்கன்னா, என் இருதயத்துல பெருமை இருக்கா, தாழ்மை இருக்கா. தேவ சமூகத்துல நம்மளை வந்து தாழ்த்தணும், பெருமையோட ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த ஆயக்காரன் பரிசேயன் எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா, தொடர்ச்சியா ஜெபம் பண்ணணும். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவன் சத்தியத்தை தொடர்ச்சியா நான் டெய்லி நம்ம ஜெபத்துல வைக்கும்போது கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாரு, கொள்ளை பொருளாக நமக்கு கொடுப்பாருங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது, என் ஜெபம் கேட்கப்படலன்னா எனக்கு எது சிறந்தது, எது சிறந்தது இல்லை, இது எனக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கணும்னா அவருடைய பிள்ளைக்கு எப்போதும் பிரச்சனையை தர மாட்டாரு. அது கல்யாண விஷயமா இருக்கலாம், வீடு விஷயமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டார் கடவுள், எனக்கு பிரச்சனை உள்ளதை எனக்கு கொடுக்க மாட்டார், அவர் பிள்ளைய கஷ்டத்துல ஆழ்த்த மாட்டார். ஸோ அது வந்து இது நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் எனக்கு பதில் கிடைக்கலங்கிறத. அடுத்தது பாத்தீங்கன்னா, சில சமயம் பவுலுக்கு சொன்ன பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். ஸோ இதெல்லாம் உணர்ந்து நாம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக்ல இருந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்னுடைய ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கலன்னா நான் இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். நமக்காக மட்டுமில்லை, இப்போ எனக்காகனா நான் எனக்காக மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, பைபிள் சைடில் வர ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, என்னுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக. ஸோ தொடர்ந்து நம்ம தேவனுடைய சமூகத்துல இன்னும் அதிகமா நம்ம ஊக்கமா ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்மளை இன்னும் சத்தியத்துல அதிகப்படியா வழி நடத்துவார். ஏன்னா அவருடைய வருகையின் காலத்துல வாழ்றோம், உலகம் அந்த நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ தொடர்ச்சியாக நம்ம தேவனுக்கு ஏற்ற வகையில் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம அனைவரும் பரலோக பாதையில் நடக்கும்போது வருகிற பிரச்சனைகளை ஜெபத்தோடு நம்ம மேற்கொள்வோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது நம்ம கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம், கிருபை, இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருளும். ஆண்டவர் தாமே எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர், எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து சுவாமி எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்து எங்களுக்கு நீர் நன்மை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி.
ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை தவறினாலும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தினாலே தூக்கி எடுத்து சுவாமி எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து தேவன் எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உறுதியோடு கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கர்த்தர் தாமே ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடிய ஞானத்தை தேவன் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய வரத்தை தேவன் எங்களுக்கு தருவீராக. ஜெபிக்கக்கூடிய பழக்கங்களை கர்த்தர் எங்களுக்கு உருவாக்குவீராக சுவாமி. உண்மையாய் உத்தமத்தோடு கூட எங்களை தாழ்த்தி தாழ்மையோடு கூட உம்முடைய சமூகத்தில் கேட்க தேவன் கிருபை செய்வீராக சுவாமி. இதோ இந்த கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்திருளும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கர்த்தாவே எங்களுக்கு போதிக்கக்கூடிய அருமையான சகோதரனுடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே மகனோடு கூட இருப்பீராக. அவருடைய ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. கர்த்தாவே, இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் நீர் அவரை வணைய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. ஆண்டவரே, அவருடைய வேலைகளிலும் உங்களுடைய கரம் அவரோடு இருக்கட்டும். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வித்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரியும் கரத்தில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவையையும் சந்திப்பீராக. எல்லாருடைய மன விருப்பங்களையும் உங்களுடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி தருவீராக சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்ட சிந்தையோடு கூட கர்த்தாவே இப்படிப்பட்ட இந்த கர்த்தாவே இந்த ஜெப நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரே, இது மீண்டுமாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருமாறு தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய அன்பு எங்களை ஒன்றாக இணைத்திருக்க தேவன் கிருபை செய்திலும் உங்களுடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கொள்கையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு